பிளாஸ்ட் வேற மாதிரி பண்ணிட்டாங்கண்ணா. இந்த மாதிரி அடுத்த சிஎம் வந்து சூர்யா தானே. அப்படிலாம் இல்லைண்ணா. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல படம். அஞ்சானுக்கு அப்புறம் வந்து நாங்க அஞ்சான் வந்து பாத்துட்டு இருக்கோம். அஞ்சானுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் அப்புறம் இது மட்டும் தானே. தியேட்டர் மெட்டீரியல் பக்கா, தியேட்டர் மெட்டீரியல் பக்கா படம் தான். படம் உண்மையிலேயே 13 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா வந்து இதுதான் ரியல் கம்பேக். படம் வந்து இன்ட்ரோல் பிளாக்லாம் சத்தியமா தியேட்டர்ல யாருமே சீட்ல உட்காரல, சும்மா செதற சூற விட்டாங்க. அது கிளைமேக்ஸ் இன்னும் அந்த பாட்டெல்லாம் அந்த வாக்கு அறுப்பாசாங்கலாம் சாய் செதற விட்டாப்புல. சூப்பரா இருக்கு படம். மேசிவ் கம்பேக் சூர்யா. படத்துல பீக் இல்ல, பீக்கு தான் படமே. சூர்யா சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இதுவும் சமயம் பண்ணிருக்காங்க. மியூசிக் அபி பிச்சிட்டாரு. அவரு தேல்ல ஒரு வேற போட்டிருக்காரு. பயங்கரம் பயங்கரம் பீக். பிரிச்சு எடுத்துட்டாங்க உள்ளார. ப்ரோ ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா இது அதோட மேஜர் கம்பேக்கா சொல்லலாம். அது பிக்கஸ்ட் கம்பேக் இதுதான். உள்ள தியேட்டர்ல யாருமே உட்காரல ப்ரோ, எல்லாம் நின்றுட்டு தான் பார்த்தாங்க. மாஸ் பக்கா மாஸ். ஆர்ஜேபலி சொல்லவே தேவையா. அவர் மேல எப்பவுமே ஆர்ஜேபலி மேல மினிமம் கேரண்டியான டைரக்டர். படம் மேக்சிமம் கமர்ஷியல் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆயிடுச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா படத்துல சிஎம் ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு படம் ஃபுல்லா. அதெல்லாம் லியோன்னு கத்தனா வேற லெவல் இருந்துச்சு படம். உண்மையிலே சூர்யா இப்படி பாக்குறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி விட்டுருக்காங்க. சூர்யாவை பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தாரு, மாசா இருந்தாப்புல. படம் நல்லா இருந்தது. எங்க குலதெய்வமே சங்கிலி கருப்பன் தான். கருப்பண்ண சுவாமி பார்த்து அப்படியே இருந்தது. திருப்பி ஒரு 2வது ரோல் வந்து பார்க்கலாம் கூட தோணுது. இன்னும் பேரம் பேத்திகள்லாம் இன்னும் வரல. வந்தா அவங்களோட கூட ஒரு தடவை வந்து பார்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. சூர்யா சார் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா படத்தையும் விட இது சூப்பரா இருக்கு. கதை நல்ல தேவையான கதைங்களா? கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. குடும்பமா பார்க்கலாமா? பார்க்கலாம். நடிச்சிருக்காங்க. திரிசனால பாதி பேர் வந்துருவாங்க எல்லாருமே. ஓகே. படம் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? பிடிச்சி. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா பிடிச்சிருக்கு. ரொம்ப சார் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருக்கு. கண்டிப்பா கம்பேக் தான். சார் படம் எப்படி இருக்கு? சூப்பரா படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவலு. ரெடி ஃபார் ஆர்ஜே பாலன். படம் வேற லெவல்னா. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? அதேவா வேற லெவலு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் ப்ரோ. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பர் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பர் சார். ரியலாவே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்காக வெயிட்டிங். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பழைய சூர்யா இதெல்லாம் இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுல கொஞ்சம் தளபதியை பத்தியே வந்திருக்கு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. தளபதியோட ஒரு பாட்டலுக்கு 10 ரூபா அந்த இது இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. சூர்யாவுக்கு தியேட்டர் ரைட் ரொம்ப நாளா கிடைக்கல. இந்த படம் ஏதோ போகுமா? போகும் ப்ரோ. டிஃப்ரெண்டா இருக்கு கதை. மூக்குத்தி அம்மன்ல கொஞ்சம் சீக்வன்ஸ் இருக்கு. காந்தாரில் எப்படி புதுசா கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இதுலயும் டிஃப்ரெண்டா ஆர்ஜே பாலாஜி சம்பவம் பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பிஜிஎம் செம்ம. படத்துல வந்து ஒரு கேமியோ ஒன்று இருக்கு பாருங்க. அது சொல்லாம தெரியல, வேற சொல்லல. படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. வருமானு தெரியல. ஆனா பார்ட் 2 லீட் சிஎம் விஜய் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கா? லாஸ்ட்ல இருக்கு. அதெல்லாம் எப்படி கூஸ் பம்ப்ஸா இருக்கா? ஆனா ஒரே ஒரு சீன் தான் இருக்கு. பாருங்க நல்லா இருக்கு.